டிடி தமிழ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி கர்நாடகாவிலேருந்து நான் 2 சூப்பரான டிஃபன் வெரைட்டிஸ் காமிக்க போகிறேன். நம்மெல்லாம் அந்த இட்லி தோசை மாவை வச்சே ஒரு 365 நாளில் 330 நாள் ஓட்ட ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இட்லி தோசை மாவு இல்லாமல் வித்தியாசமாக நம்ம டிஃபன் செஞ்சு கொடுக்குறது எப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சூப்பரான டிஷ்ஷில் ஃபர்ஸ்ட் டிஷ் நீர் தோசை. இதுக்கு நம்ம புளிக்கெல்லாம் வைக்க வேண்டாம். ஒரு 3-4 மணி நேரம் நம்மளுடைய அரிசி ஊறினா போதும். ஸோ இந்த நீர் தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் பச்சரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்ச பச்சரிசி ஒரு கப்னா ஒரு அரை கப் துருவின தேங்காய், இதோட உப்பு நீர் தோசை பண்ணுறதுக்கு, கொஞ்சமாக தூள் பண்ண வெல்லம் ப்ளஸ் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய். இது சைட் டிஷ்க்கு தேவையானது. ஸோ வாங்க இந்த நீர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஊற வச்ச அரிசி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு தோசை நல்லா ஒயிட் கலராக வரும். ஒரு அரை கப் தேங்காய், துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயில் கூட ரொம்ப அந்த ப்ரௌன் பார்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா நம்மளுக்கு ஒயிட்டாக வரும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி போட்டு இதை நல்லா நான் நைஸாக அரைக்கிறேன். ஸோ பாருங்கள், நல்லா இவ்வளோ சாஃப்டாக நம்ம அரைச்சாச்சு. இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்ம அரைச்ச மாவு பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு வந்திருக்கு. பட் இது நீர் தோசை, ஸோ தண்ணி மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசியில் இட்லி அரிசியில் பண்ணலாம். பட் அந்த பியோர் ஒயிட் கலர் வரணுன்னா நீங்கள் பச்சரிசியில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம ரவை தோசைக்கு எப்படி தண்ணி மாதிரி இதை மாவு கரைப்போமோ அந்த மாதிரி கரைச்சிக்கோம். ஸோ இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்றி இந்த தோசை சுட மாட்டோம். லைட்டாக எண்ணெய் தொட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம மாவு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிட்டு உடனே எல்லா பக்கமும் அந்த மாவு சுற்றுற மாதிரி படுற மாதிரி நம்ம அதை உடனே டர்ன் பண்ணிட போகிறோம். டர்ன் பண்ணிவிட்டு இதை மினிமம் ஹீட்டில், ஒரு மைல்டு ஹீட்டில், ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் ஆகக்கூடாது. ஸோ அது நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த தோசை குக் ஆன உடனே ஓரத்துலேருந்து அப்படியே இது பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம திருப்பி போட்டு குக் பண்ணாததுனால ஃபுல்லாக நல்லா இந்த சைட் குக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே நீங்கள் 4ஆக மடித்து எடுத்து வச்சிடலாம். இந்த தோசை உங்களுக்கு ஊற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. டக்குன்னு ரெடி ஆயிரும்.
பட் ஆனால் இந்த தோசை வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் வந்து இதை தேங்காய் பூ ப்ளஸ் வெல்லத்தோடு சர்வ் பண்ண போகிறேன். யூஸ்வலாக ஹோட்டல்ஸில் அப்படி தான் சர்வ் பண்ணுவாங்க. பட் இந்த நீர் தோசையை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஸ்பைசி கறியோட லைக் குருமாவோடையோ சட்னியோடையோ ஈவன் நான்வெஜ் கரீஸோடு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். பட் இதில் அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் வந்து தோசை மாவு இல்லை முந்தின நாளே ஊற வச்சு ஆட்டி புளிக்க வைக்கணும், அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், இது குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த தோசை வந்து அப்படியே ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில் சர்க்கரை சேர்க்கலை ப்ளஸ் புளிக்க வைக்கலை. ஸோ அதனால் வந்து தோசை வந்து அப்படியே வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை ஊற்றுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும். பட் ஊற்றி பழகிடுச்சுன்னா உடனே வேலை ரெடி ஆயிடும். ஸோ இந்த நீர் தோசைக்கு நான் வந்து தேங்காய் பூ சர்க்கரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் தூள் பண்ணது போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக வந்து நெய். ஸோ இது போட்ட உடனே கை போட்டு நல்லா பிணைங்க. அப்போ தான் வந்து அந்த கை சூட்டுக்கு அந்த வெல்லம் வந்து நல்லா இலகி கொடுத்து நல்லா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் கரண்டியில் போட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம் வெளியில் வராது. இந்த வெல்லம் சர்க்கரையோடு சர்வ் பண்ணும்போது நீர் தோசை சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்பெஷாலிட்டியான டிஃபன் டிஷ் நம்ம பார்க்க போகிறது வந்து கர்நாடகாவில் இன்னொரு ஸ்பெஷல் டிஷ் தாலி பீத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து மில்லட்டில், அதாவது வந்து ஜோவர் மாவில் பண்ணுறதுனால, அதை வெள்ளைச்சோளம் இருக்கும்ல அந்த மாவில் பண்ணுறது. ஸோ செம்ம ஹெல்த்தியான டிஷ். ஏன்னா இதில் சொரக்காய் கேரட் எல்லாம் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த தாலி பீத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 கப் அந்த சோள மாவு. இந்த சோளம் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் கிடையாது, வெள்ளைச்சோளத்துடைய மாவு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் கோதுமை மாவு. சப்போஸ் கோதுமை வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சொரக்காய் இல்லைன்னா வந்து குக்கும்பர் வெள்ளரிக்காய் துருவினது, கொஞ்சமாக கேரட், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, சீரகம், முழு தனியா, பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக வெள்ளை எள்ளு. இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான கேரட்டையும் சொரக்காவையும் நம்ம துருவி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ கேரட் போதும். சொரக்காய்க்கு நம்ம தோலை எடுத்துட்டு சொரக்காவையும் துருவிடலாம். இதில் சொரக்காலாம் போடுறதுனால நம்மளுக்கு நிறைய நார்ச்சத்தும் கிடைக்கும். இந்த டிஷ்க்கு வேணும்னா வந்து நம்ம கொஞ்சமாக பாலக்கீரை கூட போட்டுக்கலாம். ஸோ இதை துருவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ துருவி எடுத்துட்டு இது போதும். பாருங்கள், இவ்வளோ நான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து வந்து இதுக்கு வேண்டிய மசாலா இடிச்சுக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்ச சீரகம், முழு தனியா, பூண்டு,
பச்சை மிளகாய். இதை வந்து நல்லா நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தட்ட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் போடலாம். பட் ஆனால் இதை இந்த மாதிரி தட்டும்போது இதனுடைய வாசனை வந்து ஒன்றும் பாதியமாக தட்டி இருக்கும்போது வாயிலையும் கடிப்படும், நல்ல வாசனையும் இருக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்ச மீதி பொருட்கள், கொத்தமல்லி இலை, வெள்ளை எள்ளு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இந்த சோள மாவு, கடலை மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு எல்லாம் கலந்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த சொரக்காயிலிருந்தே கொஞ்சம் ஈரம் வெளியில் வரும். உங்களுக்கு ஓமம் வாசனை பிடிக்கும்னா இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சமாக ஓமம் கசக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இதில் தண்ணி தெளித்து நம்ம இதை மாவு பிணைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் மாவாக வந்து இதை பிணைஞ்சிக்கலாம் இப்போது. ஸோ நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம உருட்டுறதுக்கு வந்து ஒரு வாழை இலை வச்சுக்கோங்க. வாழை இலையில் நல்லா வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம யூஸ்வலாக ராகி அடெல்லாம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இதை வந்து ஒரு உருண்டையாக்கி நல்லா தின்னாக வந்து தட்ட போகிறோம். சப்போஸ் வந்து இலை இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து தட்டிக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு ஈர துணி மேலே கூட நம்ம அதை வந்து தட்டிக்கலாம். தட்டி நம்ம எடுத்துக்கலாம். இது நல்ல மெல்லிசாக தான் இருக்கணும். ஸோ கொஞ்சம் கையில் வந்து நீங்கள் நல்லா எண்ணெய் தடவிட்டு இதை வந்து தட்டினீங்கன்னா நல்ல மெல்லிசாக வரும். தடவின பிறகு நடுவில் ஒரு 2-3 இடத்துல ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. ஸோ ஓட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து நெய்யோ எண்ணெயோ ஊற்றலாம். குக் பண்ணும்போது அந்த இடம்லாம் நல்லா கிறிஸ்ப் ஆகும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து சொரக்காய் இல்லைன்னா நீர்க்காய் எதுனாலும், அதாவது வந்து வெள்ளரிக்காய் இருந்ததுன்னா வெள்ளரிக்காய் போடலாம், கீரை இருந்ததுன்னா கீரை போடலாம், zucchini கூட போடலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போது இதை நம்ம இந்த தட்டினதை அப்படியே எடுத்து இதை அப்படியே அந்த இது மேலே கவுத்திடலாம். கவுத்திட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விடுங்க. அப்போ தான் வந்து அது ஒட்டாமல் வரும். பாருங்க, இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து லைட்டாக வந்து நீங்கள் அந்த ஓட்டையிலெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இது குக்காரத்துக்குள்ளே நம்ம இன்னொரு உருண்டை தட்டிடலாம். இதில் ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் இருக்குது, இஞ்சி இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, காய் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செம்ம ஹோல்சமான ரெசிபின்னு சொல்வேன். நீங்கள் இதுக்கு வந்து கண்டிப்பாக சைட் டிஷ் தேவையே இல்லை. ஒன்றும் இல்லைன்னா வெறும் தயிர் தொட்டு கூட சாப்பிடலாம் ஆக்சுவலாக இது. ஸோ இந்த தாலிப்பீட்டில் நீங்கள் கோதுமை மாவு போடாமல் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்கல்ல, யாருக்கெல்லாம் கோதுமை மாவு ஒத்துக்கக்கூடாது அவங்களுக்கு கூட இது ஒரு
ஏற்ற உணவுன்னு சொல்லலாம். ஸோ நீர் தோசையும் பார்த்தீங்கன்னா கோதுமை மைதா எதுவுமே கிடையாது. இந்த தாலி பீத்தும் யூஸ்வலாக வந்து மில்லட்ஸ். இப்போ வந்து எல்லாருமே நம்ம என்ன பேசுகிறோன்னா மில்லட்ஸ் சிறுதானியங்களை நம்ம எப்படி நம்மளுடைய உணவு முறையில் சேர்த்துக்கலான்றது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணுறது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மில்லட் சிறுதானிய மாவை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சிறுதானிய மாவுக்கு வந்து உங்கள்கிட்ட வெள்ளைச்சோளம் இல்லை அப்படின்னா நீங்கள் ராகி மாவு சேர்த்துக்கோங்க, கம்பு மாவு சேர்த்துக்கோங்க. எதை சேர்த்தாலும் இதே மாதிரி டேஸ்ட்டாக தான் வரும். ஒரு சைடு கொஞ்சம் வெந்தோடனே திருப்பி போட்டுருங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும். நம்ம நிறைய நீர் காய்கறி போட்டிருக்கிறதுனால இது நல்ல சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ இட்லி தோசை இல்லை, இட்லி தோசை இருந்தால் தான் நம்மளால் வந்து காலையில் டிஃபன் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் உங்களுடைய இதில் வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம டொப்புன்னு கூட பண்ணிடலாம். ரொம்ப நேரம் மெனக்கடணும்னு கிடையாது. பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ். சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஸோ அதனால வந்து நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஈவன் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இனிமேல் வருஷத்தில் 350 நாள் வீட்டில் வந்து இட்லி தோசை போட்டு கொள்ளாமல் இந்த மாதிரி இட்லி தோசை மாவு இல்லாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய டிஃபன்ஸும் நிறையா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஹெல்த்தியாகவும் பண்ணி கொடுக்கலாம், டேஸ்ட்டாகவும் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா டிஃபனோ டின்னரோ உடனே இட்லி தோசையை நோக்கி நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த நீர் தோசை ஆகட்டும் தாலி பீத் ஆகட்டும் ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட, ரொம்பவே டேஸ்டியான டிஷ்ஷும் கூட. நீங்கள் முன்னாடியே ப்ரீப்ரெப் எதுவும் பெருசாக பண்ண தேவையில்லை அண்ட் பெருசாக சைட் டிஷ் கூட தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக இந்த 2 டிஷ்ஷையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.